சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே விலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலைல வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே மெத்திக்கா பரோட்டா தான் பண்ணேன். எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சின்ன வண்டை எப்படியோ கொண்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்தேன் 9:30க்கு. அப்புறம் 12 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரும் இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க. நேற்றுக்கு வச்ச பருப்பு இருந்தது இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் நார்த் சைடில் நடந்துச்சுன்னா என்னென்ன ஸ்வீட் கொடுப்பாங்களோ அதை நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்டேன்னா வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. பரோட்டா வெந்தயக்கீரை தான் மேத்திகை பரோட்டான்னு சொல்லுவாங்க. 2 எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டேன் சூடாக குடிக்கிறதுக்கு. இது இல்லைன்னா நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு தான் என்னோடய வேலையை சுரு பண்ண போகிறேன். அப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோ காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்த் சைடில் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா ஒரு ஸ்வீட் டப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. இப்போ அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அவங்க கொடுத்த அனுப்பிச்ச ஸ்வீட் டப்பா தான் இது. நம்ம ஊரில் எப்படி வீட்டுக்கு வர உறமுறைங்களை வெறும் கையோட அனுப்ப மாட்டோமோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து சில ஸ்வீட் கொடுப்பாங்க. அந்த டப்பா தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்க, இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க நம்மளுக்கு. அதில் வந்து இதுக்கு பேர் மட்டின்னு சொல்லுவாங்க. டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாதுஷா நிறைய கொடுப்பாங்க. சில ஏற்கனவே நான் ஒரு ஸ்வீட் டப்பா போட்டு காமிச்சிருக்கேன். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, இது லட்டு, பேசனுக்கு லட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேசனுக்கு லட்டு வந்து பூந்தி லட்டு மாதிரி இல்லை, வெறும் கடலை மாவு வந்து நல்லா வறுத்து நெய்யில் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் சக்கரை போட்டு இது பண்ணி சக்கரை போட்டு நல்லா வறுத்தெடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பிடிக்கிற லட்டு தான் இது. நெய் ஜாஸ்தி சேர்த்துவாங்க. இந்த லட்டு மேக்சிமம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி இந்த லட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி இந்த லட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கச்சோடி. பரவாயில்ல, நான் கட் பண்ணிக்கிறேன், நீ இப்போ ஆன் பண்ணிடுறேன். இது வந்து கச்சோடி. இதுல வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. பூரி மாதிரி தான். பூரிக்கு இந்த மாவு எப்படி உருளைக்கிழங்கு ரொட்டி நம்ம பிசைறோமோ அந்த மாதிரி தான் செஞ்சு சின்னதாக பண்ணி கொடுப்பாங்க. இது கச்சோடி. இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம்னாக்கா இதை உடச்சி போட்டு இதில் வந்து சுண்டல் குழம்புலாம் ஊற்றி அது மேலே கொஞ்சம் க்ரீமெல்லாம் போட்டு கொஞ்சம் இதாக கொடுப்பாங்க, ஜூஸியாக கொடுப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்புவாங்க. இது டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க டீ எடுத்து வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி டேஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு.